போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பே அன்னை சலித்தம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. அன்பே அன்னை சலித்தம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. பண்பே உந்தன் குணமம்மா, பண்பே உந்தன் குணமம்மா. பரிவு உந்தன் உயிரம்மா, உயிரம்மா. அன்பே அன்னை சலித்தம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. நம்பும் அடியவரை காத்திடுவாய், அன்பு கொண்டோரை போற்றிடுவாய். நம்பும் அடியவரை காத்திடுவாய், அன்பு கொண்டோரை போற்றிடுவாய். சுற்றி வரும் பகைதனை விரட்டிடுவாய், சுற்றி வரும் பகைதனை விரட்டிடுவாய். சுழலும் துன்பம் போக்கிடுவாய், சுழலும் துன்பம் போக்கிடுவாய். அன்பே அன்னை சலித்தம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. திருக்குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. திருக்குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இறை இயேசுவில் அன்பிற்குரிய புனித சலித் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய இறைவார்த்தைகள் நம்மை இறைவனின் அன்பிலும்
அவருடைய இரக்கத்திலும் நிலைத்திருக்க அழைப்பு விடுக்கின்றன. புனித பவுலும் பர்னபாவும் பல துன்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சந்தித்தாலும் இறைவனின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவை மக்களுக்கு அறிவித்து கொண்டே இருந்தார்கள். அவர்களது செயல்பாடுகளின் வழியாக மக்கள் உயிருள்ள இறைவனையும் அவரது வல்லமையும் அறிந்து கொள்ள உதவினார்கள். என் கட்டளைகளை கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று இயேசு தன் சீடர்களுக்கு கூறி தூய ஆவியானவரை துணையாளராக தருகிறார். இயேசுவை அன்பு செய்து அவரது கட்டளைகளை கடைபிடித்தால் எவ்வித சவால்களையும் நாம் எதிர்கொள்ள இறைவன் நமக்கு அருள் புரிவார் என்பதை இன்றைய நாளில் நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கவும் தூய ஆவியானவர் நம்மை நாளும் வழி நடத்திடவும் அருள் வேண்டி இணைவோம் திருப்பலியில். இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நேரடியாகவும் மாதா தொலைக்காட்சி வழியாகவும் புனித சலேத் அன்னையினுடைய திருத்தலத்தில் எடுக்கப்படக்கூடிய இந்த திருப்பலிகளே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மதுரை உயர் மறை மாவட்டம், கொடைக்கானல் மறைவட்டம் மக்களுடைய பாதுகாவலியாக இருக்கக்கூடிய புனித சலேத் அன்னையினுடைய இந்த திருத்தலத்திற்கு பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த அன்னையினுடைய திருத்தலம் என்பது 100 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு விதமான நலன்களால் மக்களை நிரப்பக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கிறது. இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு விதமான சுற்றுலா பயணிகளும் சரி, சாதி மத இன வேறுபாடின்றி எல்லா மதத்தவரும் இங்கு வந்து அன்னையை நோக்கி ஜெபிக்கின்ற போது கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு பலரும் இன்றளவும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், உடல் நோயிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், குடும்பத்திற்கான சமாதானமாக இருக்கலாம். இப்படி எந்தெந்த தேவைகளுக்காக அன்னையிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ அத்துணை தேவைகளையும் அன்னை தன் திருமகளிடம் பரிந்து பேசி நிறைவாக பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இன்று இந்த திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும், மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கேற்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும், நீங்கள் இந்த அன்னையை பார்த்து உங்களுடைய குடும்பத்தின் ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த திருப்பலியிலே நீங்கள் நம்பிக்கையோடு உருக்கமாக முழுமையாக பங்கேற்று ஜெபியுங்கள். நிச்சயமாக இந்த அன்னை உங்களுக்காக தாய்க்குரிய பாசத்தோடு பிள்ளைகளாகிய உங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் வளன்களையும் நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய காரியங்களையும் நிச்சயமாக பெற்றுத்தருவார். அந்த மனநிலையோடு இந்த திருப்பலியில் பங்கேற்க நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய வழக்கையின் முடிவில்லா ஆதரவால் உம் குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணகக் கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 5 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகர்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயூசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேயூசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேல் உடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரத்த கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை பெயருக்கே
உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியத்து யூதாசு அல்ல. மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையினுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைமகன் இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பயனுள்ள துணையாளர். இந்த உலகத்தில் பயன் என்று பார்க்கிற போது 3 வகையான மனிதர்கள் உண்டு. முதலாவதாக பயனளிக்கக்கூடியவர்கள், இரண்டாவதாக தொடக்கத்திலிருந்தே பயனற்றவர்களாக வாழக்கூடியவர்கள், மூன்றாவதாக பயனுள்ளவர்களாக மாற்றப்பட்டவர்கள். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய
பயனுள்ளவர்கள் பிறப்பிலிருந்தே அவர்கள் பிறருக்கு பலனளிக்கக்கூடிய நபர்களாக உருமாறியிருப்பார்கள், அல்லது பிறப்பிலிருந்தே பிறருக்கு பயன் தர வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கை நெறியின் மூலமாகவும் பெற்றோர்கள் மூலமாகவும் மேலும் இருக்கக்கூடிய சொந்தங்கள், நண்பர்கள், உறவுகள் அனைவர்கள் வழியாகவும் தங்களுடைய வாழ்வில் பயனுள்ளவர்களாக இருப்பதற்கு பயிற்றுவிக்கப்பட்ட நபர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பயனற்றவர்கள். தங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ மாட்டார்கள், பிறருக்கும் பயனுள்ள விதத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவே மாட்டார்கள். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நபர்கள் பயனுள்ளவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள். இந்த திருத்தூதர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார்கள். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டதை போன்று பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த திருத்தூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, புனிதர்களாக வாழ்ந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, பயனுள்ளவர்களாகவே தங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. 12 சீடர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு முன்பு அவர்கள் பயனற்ற நபர்களாக இருந்தாலும் உயிர்ப்பிற்கு பின்பு பயனுள்ளவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவேதான் அவர்களுடைய வாழ்வு இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று தூய ஆவி என்னும் துணையாளரால் அவர்கள் நினைவுறுத்தப்பட்டு உடனடியாக இயேசுவுக்கு உகந்த முறையில் தங்களுடைய வாழ்க்கையை பயனுள்ள விதத்தில் வாழ்ந்தார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவேதான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 33வது இறை வார்த்தையிலே திருத்தூதர் பவுல் தெளிவாக எடுத்து கூறுவார், நான் எனக்கு பயன் தரக்கூடியவை அல்ல, மாறாக பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நான் விரும்புகிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்வில் இயேசுவை எதிர்த்தவராக இருந்தார். இயேசுவுக்கு ஆதரவாளராக இல்லை, மாறாக இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இருந்தவர். பின்பு இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்தலுடைய அனுபவத்தை பெற்று பயனுள்ள நபராக தூய ஆவி என்னும் துணையாளரால் பயனுள்ளவராக இந்த உலகத்திற்கு மாற்றப்பட்டார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் எத்தகைய விதத்தில் இந்த உலகிற்கும் நம்முடைய உறவுகளுக்கும் பயனுள்ள நபர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது அன்பிற்குரியவர்களே. இந்த பயனுள்ள துணையாளர் நம்முடைய வாழ்வில் திருமுழுக்கின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உறுதிப்பூசல் வழியாக நாம் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். தூய ஆவியினுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டு அவரை நம்முடைய வாழ்வில் துணையாளராக எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் பயனுள்ள துணையாளர்களாக இருக்க வேண்டும் என்றே அவர் நம்முடன் பயணிக்கிறார். திருமுழுக்கின் வழியாக நமக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு நபராக வந்திருக்கிறார் என்றால் நாமும் பயனுள்ள நபர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே நாம் திருமுழுக்கின் வழியாக திரு அவைக்குள் இணைகிறோமே தவிர ஏதோ பெயர் வைப்பதற்காகவோ அல்லது நம்முடைய வாழ்வில் கத்தோலிக்க திருவில் இணைந்து விட்டால் நம்முடைய வாழ்வு அமைதி நிலை அடைந்துவிடும், கடவுளிடமிருந்து எல்லாமே கிடைத்துவிடும் என்பதற்காக நமக்கு திருமுழுக்கோ உறுதிப்பூசலோ மற்ற அருட்சாதனங்களோ கொடுக்கப்படுவதில்லை. மாறாக இந்த பயனுள்ள துணையாளரை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு பிறருக்கு பயனளிக்கக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த தூய ஆவி என்னும் துணையாளர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அன்பிற்குரியவர்களே. ஆனால் இன்று நமக்கு பயனுள்ள துணையாக எது இருக்கிறது? டெல்லியிலே ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை வளர்ந்து கல்லூரி படிப்பை முடிக்கக்கூடிய தருணத்திற்கு வருகிறது. உடனே அப்பா அம்மா நினைக்கிறாங்க, சரி பிள்ளைக்கு திருமண வயது வந்துடுச்சு, அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த குழந்தை என்ன செய்கிறது என்று பார்க்கிற போது நானும் இன்னொரு நபரும் ஏற்கனவே சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு சீர்கெட்ட கலாச்சாரமாகிய லிவிங் டுகெதர் எனப்படக்கூடிய லிவிங் டுகெதர் என்று சொல்வார்கள். அந்த லிவிங் டுகெதரில் நானும் அவரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்பா. அதனால் நான் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன், பிடித்திருந்தால் இணைந்திருப்போம், இல்லை என்றால் விலகி சென்று விடுவோம். ஏற்கனவே நான் கல்லூரியில் இருக்கும்போது அவருடன் அதிகமாக சமூக வலைதளங்கள் வழியாக தொடர்பு கொண்டு அவருடன் அதிக உறவில் இருந்தேன் என்று சொன்னார் அந்த குழந்தை. உடனடியாக அப்பா அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வாழ, இது உனக்கு பிடித்த வாழ்க்கை என்று நீ தேர்ந்து கொண்டாய், ஆனால் நாங்கள் இதை அறவே விரும்பவில்லை என்று சொன்னார்கள். உடனே ஒரு 2 மாதங்கள் செல்கிறது, 3 மாதங்கள் செல்கிறது. முதல்ல 2 மாதத்தில்
பாப்பா வந்து தன்னுடைய அப்பா அம்மாட்ட தொடர்பில் இருந்தது. 3வது மாதத்தில் செல்கிற போது குழந்தை வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. சரி என்னாச்சுன்னு சொல்லி போய் அவங்க தங்கியிருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டடத்தில் போய் பார்க்க போகிற போது, உங்கள் குழந்தை உங்களை தேடி தானே வந்துச்சு, இங்கே வரவே இல்லை. 2 மாதத்துக்கு அப்புறம் உங்களை தேடி தான் வந்தாங்க, இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை அனுப்பிச்சி விட்டார். அந்த கூட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கணவர் எனப்படக்கூடிய சேர்ந்து வாழ்ந்த நபர். உடனே இங்கேயும் வீட்லேயும் வரலையே, உறவுகள்கிட்ட கேட்போம், நண்பர்கள்ட்ட கேட்போம்னு சொல்லி கேட்குறாங்க. யார்கிட்டையுமே அங்கே அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை வரவில்லை என்று சொல்கிறார்கள். உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்குற போது அங்கே இருக்கக்கூடிய மோப்ப நாயினுடைய உதவியினுடன் அந்த குழந்தையினுடைய துணியை வைத்து அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்திற்கு தேடி செல்கிறார்கள். பின்புறம் ஒரு முட்புதர் நிறைந்த ஒரு பகுதி இருக்கிறது. அந்த முட்புதர் நிறைந்த பகுதியிலே போய் பார்க்கிற போது அந்த குழந்தையினுடைய உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடக்கிறது. கிடந்த உடனேயே பெற்றோர்கள் கதறி அழுக ஆரம்பிக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அந்த குழந்தையினுடைய தலை மட்டும் இல்லை. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சேர்ந்து வாழ்ந்த நபரை பற்றி விசாரிக்கிறார்கள். விசாரித்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் சொல்லக்கூடியது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. உடனே அந்த மோப்பநாய் உதவியுடன் செல்கிற போது அந்த மோப்பநாய் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்கு. ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குற போது உள்ளே தலை வெட்டப்பட்டு அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே அவரை கேட்ட பொழுது, நான் தான் உங்கள் பொண்ணை கொலை பண்ணி அவளுடைய முகத்தை மட்டும்தான் எனக்கு பார்க்க வேண்டும் என்ற ஆசை. எனவே உடல்களை வெட்டிவிட்டு முகத்தை தினமும் எடுத்தெடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட பெற்றோர்கள் அழுதுவிட்டு அப்படியே அவனை சிறைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆமன்பிற்குரியவர்களே, இன்று நாம் அனைவரும் துணையாக வைத்திருக்கக்கூடிய சமூக வலைதளங்களும் கைபேசியும் இப்படிப்பட்ட துணையாளரை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பெற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் நம்முடைய மனதில் இருத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை துணையாக நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான பாடத்தை நம்முடைய பிறப்பிலிருந்தே கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட துணையை நாடியே நம்முடைய குழந்தைகளும் சென்று கொண்டே இருப்பார்கள். காலையில் எழுந்தவுடன் துணையாளராக உங்களுக்கு தந்தை, மகன், தூய ஆவியார் இருக்கிறார் என்று அவர்களுடைய முகங்களை காண்பிக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகமாக நம்முடைய துணையாக இருப்பது என்று சமூக வலைதளங்களும் அதிகமாக கைபேசியுமே இருக்கிறது. எனவே தான் அருகில் இருப்பவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட பார்க்க மாட்டோம். எழுந்தவுடனே என்னுடைய அருகில் கைபேசி இருக்கிறதா இல்லையா என்று அதைத்தான் துணையாக வைத்து கொண்டே தூங்குவதை போன்று இருக்கிறோமே தவிர தூய ஆவி என்னும் துணையாளர் நமக்கு எப்பொழுதுமே என்று இல்லவே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே நீங்களும் நானும் தூய ஆவி என்னும் துணையாளரை உண்மையாகவே பெற்றுக்கொண்டோம் என்றால், அவர் நமக்கு வழிகாட்டக்கூடிய நபராக இருக்கிறார் என்றால், அவர் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தரக்கூடிய நபராக பயனுள்ள முறையில் நம்மிடையே பயணிக்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் அவரையே துணையாளராக கொண்டிருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாழ்வில் பாடமாக முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எத்தகைய துணையை நம்முடைய வாழ்வில் மனைவியாகவோ கணவராகவோ பெற்றோராகவோ கொண்டிருந்தாலும் தூய ஆவி என்னும் துணையாளர் உங்களிடையே வரவில்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே நடக்காது என்று இயேசு குறிப்பிடுவதை போன்று நம்முடைய வாழ்வில் தூய ஆவி என்னும் துணையாளர் வர இருக்கின்ற நாட்களில் நமக்கு பயனுள்ள விதத்தில் இருக்க நம்முடைய வாழ்வை சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பயனுள்ள தலைவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நமக்கு தூய ஆவி என்னும் துணையாளர் பயனுள்ள தலைவர்களை உருவாக்கி தரவும் இந்த நல்ல நாளிலே வேண்டுவோம். தூய ஆவி என்னும் துணையாளர் தான் நம்முடைய வாழ்வில் எப்பொழுதுமே துணை நிற்கக்கூடியவர். கைபேசிகளோ பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உடன் பிறப்புகளோ நண்பர்களோ அனைத்துமே நமக்கு பயனளிக்கக்கூடியவையாக இருக்க போவதில்லை. தூய ஆவி என்னும் துணையாளர் மட்டுமே நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், பெற்றுத்தருவார். அவரை துணையாக கொண்டிருப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இரக்கத்தின் இறைவா, நற்செய்தியாகிய உம்மை உலகமெங்கும் அறிவிக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். உமது அன்பிலும் நட்புறவிலும் நிலைத்திருந்து இறை மக்களை இறையாட்சி பாதையில் வழிநடத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதியுடனும் சமாதானத்துடனும் மக்களை வழிநடத்தி ஒற்றுமையை வளர்த்து ஏழை எளியோருக்கு உதவிடும் நல்ல மனிதர்களாக வாழும் மனதை அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
குணமளிக்கும் எம் இறைவா, துன்பம், வேதனை, சோதனை என பல்வேறு பிரச்சனைகளால் வாடும் அனைவருக்கும் உமது ஆறுதலையும் வலிமையும் அளித்து உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் என்றும் அவர்கள் நிலைத்திருந்து வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியானவரை துணையாக தருபவரே எம் இறைவா, எமது குடும்பங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அன்பிலும் ஒற்றுமையிலும் பகிர்தலிலும் நிலைத்திருக்கவும் உமது உண்மைக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, புனித சலேத்தன்னையின் ஆசீரை இத்திருப்பலி வழியாக உலகெங்கும் வாழும் மக்கள் அனைவரும் பெற்றிட பல்வேறு வகைகளில் உழைக்கும் அனைத்து குருக்களையும் ஆசீர்வதியும். உமது அன்புக்கு சான்று பகர்ந்து உம்மை துணிவுடன் பிறருக்கு அறிவிக்கும் இறை கருவிகளாக இவர்களை மாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றன என்பதை நீர் அறிந்திருக்கின்றேன். இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இவர்களுக்கு கொடுத்து இவர்கள் நாளும் உம்மை தங்கள் கண்முன்னிலையில் கொண்டு நல்ல மனிதர்களாக, நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களாக, உமக்கு உகந்தவர்களாக, உமது சாட்சிகளாக வாழக்கூடிய வரத்தை தந்திரலும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நாள் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நாள் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையினால் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னையினால் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தந்திர பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினின்று ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் இருந்து வருக, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்திருக்கின்றீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உள் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மாடி அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையளவோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அமானி தேரினிலே பவனி வரும் போதினிலே ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளது எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள்